வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ரெகுலர் வாழ்க்கை சீரியஸ்ல நாள் 45ங்க. ஒரு நாளும் கடக்க முன்னாடியே எப்பா எப்பன்டா முடியும் போல இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்த சோகம் என்னன்னா, என்னோட மொபைல் வந்து தண்ணீல விழுந்து, அது வந்து ஒரு 12 மணி நேரம் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில நான் ஆளாயிட்டேன். அது பார்த்தா ஒரு லிட்டரலா ஒரு 4 மணி நேரம் மேல அரிசியிலே வச்சிருந்தேன். அப்புறம் எப்படியோ எடுத்து வாட்டர் டிடெக்ட் இல்லாம சார்ஜர் போட்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நானும் போச்சோன்னு நெனச்சேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்ன வழக்கம் போல் காலேஜ் கிளம்பியாச்சு. போகிற வழியிலே காலையிலே வெயில் அடித்து கிழிக்குதுங்க. என்ன கிழிக்குது தெரியுமா? அப்புறம் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்னைக்கு வழக்கம் போல் தான் இருந்த 4 பீரியடோ 5 பீரியடோ ஆமாம் 5 பீரியட் அதில் ஒரு பீரியடும் நடக்கலை. 4 பீரியடும் சூப்பராக அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போயிட்டு எஃப்டி கிளாஸில் டேரா போட்டுட்டேன். அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வரப்போகுது. ஸோ எனக்கும் எஃப்டி கிளாஸுக்கும் ஒரு சொல்ல முடியாத ஒரு பந்தங்கள் நிறைய இருக்குது. அதனால் நேராக எஃப்டி கிளாஸில் போய் கொஞ்சம் நேரம் டேரா போட்டுட்டு அப்புறம் பார்த்தா நம்ம பாய் வந்து கொட்டையில அடி வாங்கின கொஞ்சம் வீடியோ பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு பாயும் வரல 2 நாளாக கிளாஸுக்கு. ஏன்னு உங்களுக்கே தெரியும், சொல்லி தான் தெரியணுமா? அப்புறம் மதியம் போல் நானும் வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப நாள் அப்புறம் மதியம் போல் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் போல் தூங்கிட்டு மறுபடியும் காலேஜ் வந்தேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் 2 3 பேர் வந்திருந்தாங்க, சீனியர்ஸ். ஸோ அவங்க சீனியர்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம நண்பர்கள் தான். அப்படி அவங்கள பார்க்க வேண்டிய நேராக காலேஜ் போயிட்டேன். அந்த நண்பர்கள் ஏறு என்றால் இவள் தான். ஸோ அப்படியே நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் காலேஜ் போயிட்டு அங்கே 2 3 ஃப்ரெஷர்ஸ் டே கொஞ்சம் ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது பார்த்தா சூப்பரான ஒரு சன்செட் வீட்டு வந்ததுமே. ஏன்னா நம்ம ஓஜி மல்லு பாய்ஸ் வந்தாங்க, அவங்க கூட போய் நைட்டு கழிச்சு விட்டு டேயும் முடிச்சு விட்டு பாய்.